வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் பாதுகாப்பு குறைப்பு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மீண்டும் நாடாளுமன்றில் பரபரப்பு, அமைச்சருடன் வாக்குவாதத்தில் குதித்த அர்ச்சுனா. யாழ் மாநகர சபையில் அத்துமீறல், போராட்டத்தில் குதித்த பழக்கடை வியாபாரிகள். படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன், அர்ச்சுனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர். அனுரவும் சிஐடியினரும் முட்டாள்கள், சீரும் பிள்ளையான். கொழும்பில் வெடித்த போராட்டம், களத்திற்கு வந்த மனோ எம்பி. உங்களுக்கு பேச அருகதையில்லை, ஜீவனை சாடிய அமைச்சர். சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்யுங்கள், பிரதமருக்கு அவசர கடிதம். மீள பெறப்பட்ட டயானா கமகேவின் பிடியாணை, அமெரிக்க விசா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவித்தல். இனி தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து உயர்நீதிமன்றம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி குறித்த அடிப்படை உரிமை மனுவை மார்ச் 19 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை 60 அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று நீதிபதிகளான பிரீதி பத்மன், சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிற்கும் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிற்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கடற்தொழில் அமைச்சர் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் இடையில் குறுக்கிட்ட அர்ச்சுனா தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் குறித்து கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர், உங்களைப் போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு முகப்புத்தகத்தில் நாங்கள் பதிவிடவில்லை. உங்களைப் போலவே நாங்களும் நடந்து கொள்ள முற்பட்டால் உங்களுக்கு ஓடியொழிய இடம் இருக்காது. உங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கும் உங்களுடைய மிரட்டல்களுக்கும் நாங்கள் பயப்படவில்லை. உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றால் நீங்கள் அதை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். எதிர்க்கட்சியிடம் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நேரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் உரையாடுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயல்பாட்டை கண்டித்து பழக்கடை வியாபாரிகள் வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகளால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ் மாநகர சபையினரால் குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகளின் வருமானம் முழுமையாக பறிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் பழக்கடை உரிமையாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, வியாபாரிகளாகிய நாம் அன்று அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் விடுத்திருந்த கோரிக்கைக்கு அமைவாக எமது வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு யோகேஸ்வரி பட்குணராஜாவை கொண்ட இபிடிபியின் ஆட்சி அதிகார வரையறைக்குள் யாழ் மாநகர சபை இருந்தபோது இந்த கடைகள் எமக்கு வழங்கப்பட்டன. இங்கு 31 கடைகள் உள்ளன. இவற்றில் குறைந்தது 100 பேர் தொழில் செய்கின்றனர். அது மட்டுமல்லாது 100 குடும்பங்களின் வாழ்வாதாரம் இதில் தங்கியுள்ளது. இந்த நிலையில் யாழ் மாநகர சபையின் அதிகாரிகள் எமது கடைகளின் அளவை, அதாவது அகலந்தை குறைத்து அடையாளமிடும் நடவடிக்கையை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். இதே நேரம் நாட்டை சுத்தம் செய்வோம் என கோஷமிட்டு எமது வாக்குகளை வசப்படுத்தி வெற்றியீட்டிய அனுர தலைமையிலான அரசாங்கம் தான் கூறிய வாக்குறுதிகளை மீறி எம்மை ஏமாற்றி வருகின்றது. அனுர அரசின் கட்டளைப்படியே தாம் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அவ்வாறாயின் மக்களின் அனைத்து செயல்பாடுகளையும் பொருளாதார ஈட்டல்களையும் ஒட்டுமொத்தமாக அளித்து மக்களை வீதியில் விடுவதா இந்த அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்ற சந்தேகம் எழுகின்றது. இதே நேரம் எமது இந்த சுயதொழில் நடவடிக்கையை தடுத்து தமது வருமானத்தை மட்டும் குறியாக கொண்டு இயங்கும் தற்போதைய அரசும் மாநகர சபையும் இந்த மாநகர சபை எமக்கான பொருளாதார ஈட்டலை வழங்குமா? எனவே எமக்கான நியாயம் கிடைக்காவிட்டால்
இல்லாவிடின் நியாயத்திற்காக நாம் எம்மால் முடிந்தவரை தொடர்ந்தும் போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என தெரிவித்தனர். இதேவேளை குறித்த எமது பகுதியில் எத்தனையோ அத்தியாவசிய தேவைகள் யாழ் மாநகர சபையினால் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. ஆனால் அவற்றை அவர்கள் செய்வதில்லை. குறிப்பாக பேருந்து நிலையத்தில் அருகிலுள்ள கழிவுநீர் வடிகால் பகுதியில் ஏறத்தாழ 2 அடிக்கும் மேலாக கழிவுநீர் தேங்கி நிற்கின்றது. அதனால் துர்நாற்றம் அதிகமாக உள்ளது. அதை எடுத்து கூறி சீர் செய்ய கோரினாலும் யாழ் மாநகர சபை கண்டுகொள்வதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார். இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றப் போவது குறித்து சஜித் பிரேமதாச முன்னரே அறிவிக்கவில்லை என ரிஸ்வி சாலி கூறினார். இதனையடுத்து நான் பேசும்போது நடுவில் வர வேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் எச்சரித்தார். உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்கு சஜித் மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டார். இதனையடுத்து சபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் அர்ச்சுனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர், நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவேன் என அர்ச்சுனாவை எச்சரித்தார். மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள். அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச தான் நடுவில் வர வேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைக்கு வந்தது. ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடுமையாக சாடியுள்ளார். அத்துடன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டில் நிரந்தர வதிவிட உரிமை கோரும் மௌலானா ஆதரவற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார் என்றும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிள்ளையான் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. ஏன் அவர் அந்த வேளை அது குறித்து விவரங்களை அம்பலப்படுத்தாமல் 4 வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சேனல் 4ற்கும் சென்றார்? ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள். அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் IS மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா? நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சர் ஆனேன். 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும்? ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம். நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் சட்டமா அதிபருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வருகை தந்திருந்தார். குறித்த போராட்டம் இன்றைய தினம் சட்டமா அதிபரின் திணைக்களத்திற்கு முன்னால் நடத்தப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் 3 எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கும் வகையில் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநருக்கு சட்டமா அதிபர் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்ட களத்திற்கு மனோ கணேசன் மற்றும் ஊடகவியலாளர் லோஷன் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். இதனையடுத்து அரசியல்வாதிகளின் இந்த போராட்டத்திற்கு தேவையில்லை என கூறியதை அடுத்து மனோ கணேசன் உள்ளிட்டோர் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்கு ஜீவன் தொண்டமானுக்கு எந்த அருகதையும் இல்லை எனவும் தோட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் இருப்பதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புலமை சொத்து சட்டமூலம் தொடர்பான இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சில காலமாக தேவையில்லாத பயங்களை சிலர்
சிலர் கட்டமைத்து விடுகின்றனர். இவ்வாறான பீதிகளை உருவாக்குவதற்கு முக்கிய காரணம் கடந்த 76 வருடங்களாக நாட்டினுடைய சொத்துக்களை சூறையாடியவர்களே இதற்கு காரணகர்த்தா ஆவர் என்று கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இடைநடுவே மறுத்து பேசிய ஜீவன் தொண்டமானுக்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மலையக மக்கள் எப்பொழுதே உங்களை கை கழுவி விட்டுவிட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்யுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள அஹிம்சா விக்ரமதுங்க தனது தந்தையின் கொலை வழக்கு விவகாரத்தில் சட்டமா அதிபர் கடமை தவறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இக்குறித்த கடிதத்தில் சட்டமா அதிபருக்கு எதிராக குற்றப்பிரேரணையை சமர்ப்பிக்குமாறும் அஹிம்சா விக்ரமதுங்க வலியுறுத்தியுள்ளார். கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பான விசாரணைகளின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மூவரை விடுவிப்பதற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த தீர்மானம் தற்செயலானது அல்லவென்பது கடந்த வாரத்தில் இடம்பெற்ற விடயங்களில் தமக்கு தெளிவாக தெரிந்ததாக அஹிம்சா விக்ரமதுங்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த 2015 ஆண்டு முதல் இந்த வழக்கு விசாரணைகள் தீவிரமாகவோ நம்பகத்தன்மையுடனோ இடம்பெறவில்லை. எனவே சட்டமா அதிபருக்கு எதிராக குற்றப்பிரேரணையை முன்வைத்து அவரை பதவி நீக்கம் செய்வதே நீதிக்கான அரசாங்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான ஒரே வழி என அவர் பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதம் 27ஆம் தேதி சட்டமா அதிபரின் கையொப்பத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. குறித்த கடிதத்தில் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான வழக்கு தொடர்புடைய மூவருக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என சட்டமா அதிபர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை கைது செய்து முன்னிலைப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை மீளப்பெறுவதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டயானா கமகே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்னிலையானதை தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை மீளப்பெற உத்தரவிட்டது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை மீறியமை குறித்து இவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் செல்லுபடியாகும் விசா இல்லாமல் தங்கியிருப்பது மற்றும் குடிவரவு மற்றும் குடியேற்ற அதிகாரிகளுக்கு தவறான அறிக்கைகளை வழங்குவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் டயானா கமகேவுக்கு எதிராக 7 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசா விண்ணப்பதாரர்களுக்கு விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் தங்கள் விசா தொகுப்புகள் கண்காணிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பிப்ரவரி 8, 2025 முதல் VFS கூரியர் சேவை மூலம் அனைத்து விசா தொடர்பான ஆவணங்களையும் சமர்ப்பித்து சேகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. விசா விண்ணப்பதாரர்களுக்கு அமெரிக்க தூதரகம் இனி நேரடி சமர்ப்பிப்புகள் அல்லது விசா தொகுப்புகள் தொடர்பான வசூல்களை ஏற்காது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாமதங்களை தவிர்க்க புதுப்பிக்கப்பட்ட செயல்முறையை பின்பற்றவும் கேட்டுக்கொள்வதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. பிப்ரவரி 8 முதல் சிறப்பு விநியோக சேவைகள் மற்றும் மாற்று கட்டண முறைகள் பற்றிய விவரங்களை பின்வரும் வலைத்தளத்தில் அணுகலாம் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.